திருச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ரெண்டு கட்சியுமே ஒரே இடத்துல கூட்டணி வச்சாலும் வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் அவங்களுக்கு நாணயத்தின் இரு பக்கமா இன்னைக்கு செயல்படுறவங்க இதுக்கு முன்னாடி அப்படி செயல்படலைன்னு முக்கியம். அது அப்படி செயல்படுறத நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அது ஜனநாயகத்தினுடைய மாண்பு மரபு. நம்ம வரவேற்போம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி மக்களின் நலனுக்காக ஒன்றிணைந்து போராடுவதை செயல்படுவதை நம்ம வரவேற்போம். தேர்தல் பிரச்சாரத்துல மாற்று எல்லாருமே சொன்னாங்க. இருந்தாலும் மக்கள் தமிழ்நாட்டில் திமுக அல்லது அதிமுகங்கிறதுலதான் முடிவெடுத்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதிக பணம் குறைந்த பணம், அது தவிர வேற இங்க ஒன்றும் இந்த தேர்தலில் எதுவும் தீர்மான சக்தியா இல்லை. 1000 ரூபா கொடுத்தவன் முன்னணி, 500 ரூபா கொடுத்தவன் பின்னணி. 500 ரூபா கொடுத்தவன் எதிர்கட்சியா இருக்கிறான், 1000 ரூபா கொடுத்தவன் ஆளுங்கட்சியா இருக்கிறான். இல்லதான் பணம் தான் இந்த தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருக்கு. இந்த நாட்டில் மம்தா பானர்ஜியின் வெற்றி தான் வெற்றி, ஜெயலலிதாவின் வெற்றி இல்லை. அது பதவியை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க ஜெயலலிதா. நாங்க ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் இந்தியா நீக்காது. ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் வந்த உடனே நீ எங்க வேணாலும் தடையை வச்சுக்கணும், நாங்க நீக்குவோம். அது வரைக்கும் நீக்காது, இந்தியா நீக்காது. அது நீக்கிற மாதிரி ஒரு ஐரோப்பிய நாடுகள்ல அந்த தடையை நீக்கலாங்கிற ஒரு கருத்து வாக்கம் வரும்போது பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லும். அதுவே சொல்லும். 4 LGTயை கைது பண்ணிட்டோம்னு காட்டும், மறு கட்டமைப்பை உருவாக்குறாங்கன்னு காட்டும். இந்த ஆட்டமெல்லாம் நாங்க ரொம்ப நாளா பார்த்துக்கோம். அதனால யார் என்ன செய்வா, யார் எப்படி நகர்வா, எதனால இதை செய்வான், இதெல்லாம் தெரியாத சிறு பிள்ளைகள் நாங்க அல்ல. எங்களுக்கு தெரியும் தடை எப்ப நீக்கப்படும், யார் வந்தா நீக்குவாங்க. எனக்கு தெரியும் நான் எப்ப தடை நீங்கும்னு. மக்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. மக்களுக்கு ஒரு பிரச்சனை எப்ப இருக்கு? பிரச்சனை இருந்தா ஜெயலலிதா முதலமைச்சராக மக்களுக்கு பிரச்சனையே மக்களுக்கு பிரச்சனையே கிடையாது.